ஹாய் வணக்கம். ஸோ இந்த ரீடிங்கில நாம என்ன பார்க்க போறோம்னா, உங்க பெர்சனோட கரண்ட் ஃபீலிங் தான் பார்க்க போறோம். ஜஸ்ட் அவங்களோட ஃபீலிங் உங்க மேல எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ நோ கான்டாக்ட்ல இருக்கிறவங்க, லெஸ் கான்டாக்ட்ல இருக்கிறவங்க, ஆன் அண்ட் ஆஃப்ல இருக்கிறவங்க, ஒன் சைடா லவ் பண்றவங்க யாருனாலும் இந்த ரீடிங்க பார்க்கலாம். இது ஒரு டைம்லெஸ் ரீடிங். எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு ரெசனேட் ஆகும். அண்ட் பொருந்துற விஷயத்த மட்டும் எடுத்துக்கோங்க. பொருந்தாத விஷயத்த அப்படியே விட்டுறலாம். அண்ட் என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் இந்த வீடியோவுக்கு கீழே ஹைப்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு சப்போர்ட்டாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அண்ட் யாருக்காச்சும் பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் போட்டிருக்கேன். எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கால் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இது பைல் செக்ஷன் தான். உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் என்னன்னு பார்க்கலாம். பைல் செக்ஷன். ஓகே. பைல் 1 வந்து பிங்க் கலர் பென், பைல் 2 வந்து ப்ளூ கலர் பென். ஸோ உங்கள் பர்சனை நினச்சிக்கிட்டு கண்ணை மூடி ஏதாவது ஒரு பைலை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. கண்ணை மூடி உங்கள் பர்சனை நினச்சிக்கிட்டு 2 பையில் ஏதாவது ஒரு பைலை சூஸ் பண்ணிக்கோங்க. பைல் 1 வந்து இந்த கலர் பென், பைல் 2 வந்து இந்த கலர் பென். ஸோ பைல் 1க்கான ரீடிங் பார்க்கலாம். உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பிங்க் கலர் பென் சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் அவங்களுக்கு உங்கள் மேலே என்ன ஃபீலிங் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே. ஓகே. ஃபஸ்ட்டு எடுத்தது வரைக்கும் பார்த்துடலாம். ஸோ உங்கள் பர்சனுக்கு வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருக்காங்க. ஓகேவா? இது வந்து எப்படின்னா, அன்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல வரல. நிறைய டென்ஷன் இருக்குது, கோபங்கள் இருக்குது. அந்த ஒரு கோபங்கள் இருக்கும், டென்ஷன் இருக்கும், ரொம்ப அந்த ஒரு டிப்ரெஷன் மைண்ட் இருக்குது உங்கள் பர்சனுக்கு. இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி ரொம்ப எமோஷ்னலாகவும் இருக்காங்க. பார்த்தாலே தெரியும். ஓகே. ஃபீலிங்ஸ் வைஸ் பார்க்கும்போது ஏதோ வந்து ஒரு ஏதோ மிஸ் பண்ணுற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் நான் பார்க்குறேன். பட் அந்த லவ் எனர்ஜின்னு சொல்கிறத விட ரொம்ப அந்த எமோஷ்னலாக இருக்கிறது, ரொம்ப கஷ்டப்படுறது, ரொம்ப ஒரு மன வேதனையில் இருக்கிறது, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நான் பார்க்குறேன். அப்பப்போ வந்து அவங்களுக்கு எமோஷ்னல் ஆவாங்க, அப்பப்போ அந்த ஒரு எமோஷ்னல் காணாக போயிடும். ஏன்னா அன்ஸ்டேபிள்னு வந்திருக்கா. ஓகே. ஸோ சம்டைம்ஸ் வந்து ரொம்ப அந்த எமோஷ்னல் அவங்களையும் மீறி அதிகமாக வருது, மிஸ் பண்ணுறாங்க. சம்டைம் வந்து அந்த எமோஷ்னல் காணாமல் போயிடுது, சம்திங் இந்த அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு விஷயத்த பார்க்குறேன். உங்களால் அவங்க ஏதாவது அஃபெக்ட் ஆகலாம். இல்லை நீங்கள் இப்போ பேசாமல் இருக்கிறீங்க, உங்ககிட்ட அவங்க பேசாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதை அவங்கள ஏதோ ஒரு காயப்படுத்துது, அதாவது அவங்களுக்கு அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த நான் பார்க்குறேன். ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்களே உங்களை விட்டு கொஞ்சம் விலகி இருந்திருந்தாலும் அது அவங்கள பாதிக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஓகே. அவங்க விருப்பப்பட்டு இந்த முடிவை எடுத்திருந்தாலும் அது அவங்கள கஷ்டப்படுத்துது. ரொம்பவே அந்த எமோஷ்னல் வந்து அவங்களால பொங்கி வழியுது அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். அது கோபமும் சேர்ந்து வருது, வருத்தமும் சேர்ந்து வருது, ஒரு மாதிரி ஒரு எமோஷ்னலாகவும் வருது அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஓகே. ஸோ உங்கள் பர்சன் எதுக்கோ ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, இல்லை உங்களை காக்க வச்சுட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, வெயிட் பண்ணுவோம், ஒரு கரெக்டான டைம் வரட்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. ஓகே. சம்திங் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த டைமில் கண்டிப்பாக வந்து பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி. ஓகே. அவங்க வந்து பேசணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கலாம். இல்லை இந்த டைமில் நீங்கள் கண்டிப்பாக வந்து பேசுவீங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கலாம். கொஞ்சம் டைமுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம், ஒரு கரெக்டான ஒரு டைம் பீரியட் வரட்டும், அப்போ எல்லாமே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த தான் அவங்க பார்க்குறாங்க. ஓகே. ஒரு நல்ல குட் டைம் வரட்டும், அப்போ எல்லா விஷயத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் அவங்க இருக்கிறாங்க. மெயின் கார்டு உங்கள் பர்சனுக்கோ இல்லை உங்களுக்கோ ஈகோ கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இது 2 பேரோட எனர்ஜியும் சேர்ந்து தான் வரும். ஓகேவா? கரண்ட் ஃபீலிங் பார்க்கும்போது 2 பேருமே ஒரு வெயிட்டிங் கேம் விளையாடிட்டுருக்கலாம். ஓகே. நீ வருவியா இல்லை நான் வருவேனா, யார் ஃபஸ்ட்டு வந்து பேசுகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். என்னால் இறங்கி வர முடியாது, நான் பிடிவாதமாக தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் 2 பேர் சைட்லேயும் இருக்கலாம். ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்களும் பிடிவாதமான ஒரு குணத்தில் அவங்க இருப்பாங்க. ஓகே. ஈகோ, ஸ்டப்பானான ஒரு குணத்தில் அவங்க இருப்பாங்க. இல்லை
அவங்க சைடில் இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் இங்கே இந்த ரிலேஷன்ஷிப்பை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு தடையாக வச்சுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகே, அவங்க சைட்லேருந்து யாராச்சும் ஒருத்தங்க ரொம்ப கண்டிப்பான ஒரு பர்சன் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்க இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு முட்டுக்கட்டையாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகே, அது ஒரு தரப்பு. இன்னொரு தரப்பு நான் என்ன பார்க்குறேன்னா, இங்கே 2 பேருக்குமே ஏதாச்சும் ஒரு ஈகோ கண்டிப்பாக இருக்கும். ஓகே, செல்ஃப் ரெஸ்பெக்ட் முக்கியம், எனக்கு ஈகோ முக்கியம், நான் இறங்கி போய் பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில கண்டிப்பாக ஈகோ இருக்குது. இங்கே நிறைய பேர் பார்க்குறவங்க மேரேஜ் ஆனவங்களா இருக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். இல்லை, நாங்கள் எங்களுக்கு மேரேஜ் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் சம்திங் உங்கள் பர்சன் உங்ககிட்ட இருந்து ஒரு ஃபேமிலி தான் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகே, ஆக்ஷன்லாம் 2வது பட்சம். பட் அவங்க உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறது கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி, ஒரு நல்ல ஃபேமிலியை மேரேஜ் பண்ணணும். ஸோ எல்லாரும் மாதிரி ஹாப்பியாக இருக்கணும், நமக்குன்னு ஒரு ஃபேமிலி, குழந்தைங்க இருக்கணும், இதெல்லாம் அவங்க கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் மேரேஜ் ஆகிருக்கீங்க, 2 பேரும் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கிறீங்கன்னா, அவங்க ஒரு நல்ல ஹாப்பியான ஒரு ஃபேமிலியை தான் எதிர்பார்க்குறாங்க. மேபி அவங்க குழந்தைங்கள எதிர்பார்க்கலாம். ஏன்னா அந்த விஷயமும் நான் இங்கே வரேன். ப்ரெக்னென்சி அந்த மாதிரியான ஒரு விஷயத்தினால நீங்கள் கொஞ்சம் விலகி இருக்கலாம். இல்லை உங்கள் பர்சன் வந்து குழந்தை எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரியான ஒரு சில விஷயத்த நான் அங்கே பார்க்குறேன். குழந்தை விஷயமா இங்கே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. குழந்தை எதிர்பார்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகேவா? ஸோ அதுக்காக கூட வெயிட் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஓ, தேர்ட் பார்ட்டி டிஸ்டர்பன்ஸ் ஹெவியாக இருக்குது. ஓகே, ஸோ என்னென்னா ஃபேமிலி ஒரு தேர்ட் பார்ட்டியாக இருக்கலாம், உங்கள் பர்சனோட ஃபேமிலி ஏதாவது ஒரு தேர்ட் பார்ட்டியாக இருக்கலாம். ஏன்னா அதுவும் இங்கே மென்ஷன் ஆகிருக்கு. ஓகே, தேர்ட் பார்ட்டி ஏன்னா டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். உங்கள் பர்சன் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, இல்லை உங்களை காக்க வச்சிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அவங்களுக்கு இந்த டிஸ்டன்ஸ் கண்டிப்பாக ஹர்ட் ஆகுது, ரொம்ப ஒரு அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அதே சமயத்தில் ஈகோ அந்த விஷயம்லாம் கண்டிப்பாக இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப்பில் தேர்ட் பார்ட்டி டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் பர்சன் கொஞ்சம் விலகி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஆல்ரெடி அதாவது தேர்ட் பார்ட்டி யாராக வேணால் இருக்கலாம். ஓகே, உங்கள் சைடில் யாராச்சும் இருப்பாங்க, தேர்ட் பார்ட்டி ஃபேமிலியாக இருக்கட்டும், இல்லை ஆல்ரெடி மேரேட் ஆகிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கும்ல. ஸோ அந்த ஒரு காரணத்தினால உங்கள் பர்சன் கொஞ்சம் விலகி இருக்கலாம். இல்லை அவங்க சைடில் ஃபேமிலி இருப்பாங்க, பேரண்ட்ஸ் இருப்பாங்க, இந்த ரிலேஷன்ஷிப் பிடிக்காதவங்க இருப்பாங்க, அவங்க கூட உங்கள் பர்சன் அட்டாச்மெண்ட்டாக இருக்கிறது, இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, தேர்ட் பார்ட்டி அட்டாச்மெண்ட் ஹெவியாக இருக்கும். அது தேர்ட் பார்ட்டி வந்து அஃபேர் அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் இல்லை. ஃபேமிலியாக இருக்கலாம், சிஸ்டர்ஸாக இருக்கலாம், யாராவது ஒருத்தங்க என்னென்னா இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு முட்டுக்கட்டையாக இருப்பாங்க. ஓகே, அவங்க வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போக விடாமல் தடையாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ சம்திங் வந்து 3ஆம் நபர் இடையூறு இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ பார்க்கலாம். ஓகே, 2 கார்ட்ஸ். ஸோ அவங்க இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு செகண்ட் சான்சஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறாங்க. ஓகேவா? அவங்க பர்சன் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு மறுபடியும் ஒரு செகண்டாக ரிட்டர்ன் வரணும். இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ரிட்டர்ன் அவங்கள தேடி வரணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இல்லை அவங்களே வந்து உங்ககிட்ட மறுபடியும் ரிட்டர்ன் வரணும் அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்பு இருக்குது. செகண்ட் சான்சஸ் எதிர்பார்க்குறாங்க. ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு இன்னொரு செகண்ட் சான்சஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்குது. ஆனால் என்னன்னா ஒரு பயம் கண்டிப்பாக இருக்குது. ஓகேவா? அதையே நான் சொல்லிடுறேன். என்னதான் வேணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சாலும் மறுபடியும் உங்ககிட்ட ரிட்டர்ன் வரணும், பேசணும், இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சாலும் இங்கே ஏதோ ஒன்று தடுக்குது. சீக்ரெட் அட்மைரர் அவங்களுக்கு உங்கள் மேலே கண்டிப்பாக ஃபீலிங் இருக்கும். ஆனால் வந்து ஒரு அவங்கள சுற்றி ஒரு வேலியை போட்டுக்கிட்டு அதை வெளிக்காட்டாமல் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு அடையுமோ, இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு உள்ளாகுமோ. சரி, இப்போது வந்து ஓகேன்னு சொல்லிக்கிட்டு நாளைக்கே வந்து இல்லை முடியாதுன்னு சொல்லிட்டு லெஃப்ட் ஆகிட்டேன்னா 2 பேருக்கும் அது பாதிப்பு ஏற்படுத்தும். ஓகேவா? இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயம் காரணமாக பேரண்ட்ஸு இல்லை தேர்ட் பார்ட்டிஸ் வேறு ஏதாவது ஒரு விஷயம் காரணமாக தைரியமாக ஏதாவது ஒரு முடிவு எடுக்க முடியாத பட்சத்தில் அது 2 பேருக்கும் ஒரு ஏமாற்றமாக இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க என்னதான் அவங்க மேலே அன்பு இருந்தாலும் அதை ஒரு சுருக்கி வச்சுருக்காங்க. ஓகே, அதை யார்கிட்டையும் வெளிக்காட்டாமல் யாருக்கும் தெரியாத அளவுக்கு ரொம்ப குவைட்டாக வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ ஓவரால் பார்க்கும்போது உங்கள் பர்சன் கண்டிப்பாக அவங்க மேலே ரொம்ப எமோஷ்னல் இருக்குது. அதே சமயத்தில் ஃபேமிலி தேர்ட் பார்ட்டி டிஸ்டர்பன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா
கொஞ்சம் அமைதியா இருப்போம், வெயிட் பண்ணுவோம். என்னால இப்ப ஆக்ஷன் எடுக்க முடியாது. எனக்கு இதனால ஏதாவது பிரச்சனை ஆகுமோ? அப்படிங்கிற ஒரு பய உணர்ச்சிகள் கண்டிப்பா இருக்கு. இதனால நான் பாதிக்கப்படுவேனோ? உன்னால நான் 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தரால நெறைய ஹர்ட் ஆயிருந்திருக்கலாம். ஸோ மறுபடியும் மேற்கொண்டு ஹர்ட் ஆகுறதுக்கு ஏதோ பயப்படுறாங்க அப்படிங்கிற மாரி நான் பார்க்குறேன். அண்டு நெறைய பிரச்சனைகள நெனச்சு பயப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் பார்க்குறேன். ஓகே. ஸோ அவங்களோட சேனல் மெசேஜ் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துரலாம். ஒரு 2 கார்ட்ஸ், ஒரு 3 கார்ட்ஸ் பார்க்கலாம். பர்சனோட சேனல்ல மெசேஜஸ். ஓஹோ! ஓகே. உங்க பர்சன் உங்க கூட கொஞ்சம் ஃபிசிக்கலா இருக்கணும் அப்படிங்கிற மாரி நெனைக்கிறாங்க. அவங்க கூட கொஞ்சம் நெருக்கமா இருக்கணும், ஃபிசிக்கலா இருக்கணும், டச் பண்ணணும், ஹக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நெனைக்கிறாங்க உங்க பர்சன். கொஞ்சம் அந்த ஒரு ரொமான்டிக்கா தான் இருக்காங்க அப்படிங்கிற மாரி நான் பார்க்குறேன். ஓகே. வாவ்! உங்க பர்சன் உங்க மேல நெறைய ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் அதிகமா இருக்காங்க. அதுக்கு மட்டும் யாராச்சும் நெருங்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில உங்களுக்கே தெரியும். உங்க பர்சனுக்கு லவ் இருக்கா? இல்ல இது மட்டும் தானா? அப்படிங்கிற மாரி உங்களுக்கே தெரியும். ஸோ அப்படி ஏதாவது இருந்துச்சு, அது மட்டும் தான் அவங்களோட இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் அப்படிங்கிற பட்சத்தில, நீங்க கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது. ஓகே. ஏன்னா திரும்ப திரும்ப அந்த ஒரு செக்சுவல் டிசைர் அந்த மாதிரியான ஒரு மெசேஜ் இங்க வந்துட்டே இருக்கு அப்படிங்கிற மாரி நான் பார்க்குறேன். ப்ளீஸ் டூ வாட் இஸ் பெஸ்ட் ஃபார் யுவர் ஹார்ட். ஸோ ஹார்ட்டுக்கு என்ன முக்கியம்னு தோணுதோ அதை நீ பண்ணு. உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை நீ பண்ணு. உன் மனசுக்கு எது உன்னை ஹாப்பியாக வச்சுக்குமோ அந்த விஷயம்லாம் நீ பண்ணு. ஓகே. உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் சொல்கிறாங்க உங்கள் பர்சன். ஸோ பைல் 1. ஸோ உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் அண்டு சேனலில் மெசேஜஸ் பார்த்துட்டோம். இதான் உங்கள் பர்சனுக்கான உங்கள் பர்சன் என்ன மெசேஜ் சொல்ல வராங்க அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஸோ பொருந்தின விஷயத்தை மட்டும் எடுத்துக்கோங்க, பொருந்தாத விஷயத்தை அப்படியே விட்டுடலாம். ஸோ பைல் 1 உங்களுக்கான ரீடிங் இதுதான். நெக்ஸ்ட் பைல் 2க்கு போயிடலாம். ஸோ பைல் 2 உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணலாம். ஸோ பைல் 2 இந்த பென் செலக்ட் பண்ணவங்களுக்கான ரீடிங், ப்ளூ கலர் பென். இந்த பென் செலக்ட் பண்ணவங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். உங்கள் பர்சன் உங்கள் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே. ஸோ எடுத்தது வரைக்கும் பார்க்கலாம் உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் என்ன அப்படிங்கிறத. ஓகே. ஸோ இந்த கரண்ட் ஃபீலிங் பொறுத்த வரைக்கும் அவங்க உங்களை சேஸ் பண்ண விரும்புகிறாங்களா, இல்லை நீங்கள் அவங்கள சேஸ் பண்ணிகிட்டே இருக்கிறீங்களா, அதை தான் நான் பார்க்குறேன். ஓகே. யாரும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் சேஸ் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு வருது. அவங்கள எப்படின்னா, ஒருவேளை நம்ம சேஸ் பண்ணிகிட்டே இருக்கோமோ இந்த பர்சனை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்துட்டுருக்கும். இல்லைன்னா நீங்கள் அவங்கள சேஸ் பண்ணிகிட்டே இருக்கிறீங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்து அவங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் சும்மா அவங்கள சேஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் அதை கம்மி பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இது சேஸ் பண்ண என்னென்னா இந்த ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் அந்த டாக்ஸிக்காக மாறிட்டே இருக்கும். ஒரு பக்கத்தில் மட்டும் அந்த சேஸ் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும். திரும்ப திரும்ப வந்து ஒரு பக்கத்தில் சேஸ் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் சைட்லேருந்து அவங்க பண்ணுறீங்கன்னா அதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள் பர்சனை வந்து நீங்கள் அந்த மாதிரி பண்ண வைக்கிறீங்கன்னா நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஓகேவா.
ஸோ சும்மா சும்மா அவங்க தான் வந்து உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் நீங்கள் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இது அவங்களுக்கும் டாக்ஸிக்காக தான் இருக்கும். ஓகேவா? அண்டு நீங்கள் அவங்கள சும்மா சும்மா சேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க விலகி விலகி போவாங்க. அது உங்களுக்கு டாக்ஸிக்காக இருக்கும். ஸோ அப்படி ஏதாவது நடந்திருந்ததுன்னா கட் பண்ணிக்கோங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் அந்த மாதிரியான ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க, சேஸ் பண்ணுறீங்கன்னா ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் அவங்கள சேஸ் பண்ணுற மாதிரி திருப்ப திருப்ப பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அது ஒரு குட் வே கிடையாது. அது திருப்ப திருப்ப பண்ணாதீங்க. அந்த ரிலேஷன்ஷிப்பே வந்து ஸ்பாயில் ஆயிரும். ஸோ சம்திங் வந்து இங்கே ஒரு சேஸிங் எனர்ஜி தெரியுது. ஓகேவா? ஒன்று அவங்க உங்களை சேஸ் பண்ணுறாங்களோ இல்லை நீங்கள் அவங்கள சேஸ் பண்ண வைக்கணுமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ நிறைய எமோஷ்னல் கண்டிப்பாக இருக்குது. எமோஷ்னல் அவங்களுக்கு பொங்கி எழியுது. ஓகே, சூறாவளி மாதிரி வருது அவங்களுக்கு அந்த எமோஷ்னல். இது வந்து என்னென்னா லவ், ரொம்ப அந்த ஒரு லவ் ஆசைகள் அது மட்டும் இல்லை, லவ்வும் இருக்குது. அதே சமயத்தில் ரொம்ப வருத்தம் இருக்குது. எல்லாம் சேர்ந்து ஒரு எமோஷ்னலில் எப்படி ஒரு பொங்கி வரும். ஓகே, சில சமயம் வந்து என்னென்னா லவ், வருத்தம், ஒரு ஆதங்கம் எல்லாம் சேர்ந்து வரும்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் தான் அவங்க இருக்கிறாங்க. ரொம்ப அந்த ஒரு எமோஷ்னல் வந்து பொங்கி எழியுது அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அது லவ்வும் சேர்ந்து வருது, கோபங்களும் சேர்ந்து வருது, வருத்தங்களும் வருது, கத்தணும் போல் இருக்கும். இந்த மாதிரியான ஒரு எனர்ஜியில் தான் உங்கள் பர்சன் இருக்காங்க. ஸோ உங்களை நினச்சி பார்க்கும்போது இந்த மாதிரிலாம் தோணுது. வருத்தமாக இருக்குது, அழணும் போல் இருக்குது, ரொம்ப எமோஷ்னலாக இருக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குது. ஓகே, ரொம்ப அந்த டிப்ரெஷன் ஸ்டேட் போகிறது, ஒரு மாதிரி அவங்க ஒரு ரொம்ப கொஞ்சம் மிஸ் பண்ணுறாங்க, ஃபீல் பண்ணுறாங்க, ரொம்ப எமோஷ்னலாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜியை தான் நான் பார்க்குறேன். சம்திங் உங்களை பற்றி நிறையா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிறாங்க. ஓகே, இது வரைக்கும் உங்கள் பர்சன் உங்களை புரிஞ்சிக்காமல் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை பற்றி கொஞ்சம் அவங்களுக்கு புரிதல் ஏற்படுது. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு கண்டிப்பாக வருது அப்படின்னு நான் பார்க்குறேன். நிறைய ரியலைசேஷன் பண்ணுறாங்க. ஓகே, உங்களை வந்து ஹர்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ அவங்களுக்கு யூனிவர்ஸ் வந்து நிறைய பாடம் சொல்லி கொடுத்துட்ருக்கு அப்படின்னு நான் பார்க்குறேன். ஓகே, சம்திங் அந்த ஒரு ரியலைசேஷன், அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட், அவங்க பண்ண தப்பை வந்து உணர வைக்கிறதுக்கான அந்த டைம் அந்த மாதிரி நான் பார்க்குறேன். ஒரு ரியலைசேஷன் அவங்களுக்கு லைஃப்பில் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகேவா? உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கிறாங்க. அதே சமயத்தில் அவங்க என்ன தப்பு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் அவங்களுக்கு புரியுது. இது வரைக்கும் முன்னால் அவங்கள தப்பாக புரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களை பற்றின ஒரு புரிதல் இப்போ அவங்களுக்கு வந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அண்ட் என்னென்னா அவங்களையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் அவங்க மேற்கொண்டு காட்டி சொல்கிறாங்க. ஓகே, அவங்க மட்டும் புரிஞ்சா போதாது, நீங்களும் ஒரு சில தப்பான ஒரு ஜட்ஜ்மெண்ட் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஓகே, அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க உங்களை பற்றி நிறைய புரிதல் ஏற்பட்டிருக்கு. 2 பேர் சைட்லேருந்து எப்படின்னா அவங்கவுங்க பண்ண தப்புக்கு வந்து ஒரு புரிய வருது. ஓகே, நம்ம இந்த விஷயத்தில் நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற விஷயம் 2 பேர் சைட்லேருந்தும் புரிய வருது. ஏதோ ஒரு விஷயத்தில் அதில் தப்பு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரியலைசேஷன் வந்து உங்கள் பர்சன் சைட்லேயும் வருது, உங்கள் சைட்லேயும் வருது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அண்டு கான்ஃப்ளிக்ட் உங்கள் 2 பேருக்குள்ளே நிறைய ஒரு சண்டே கிளாஷஸ் நடந்துகிட்ருக்கு. இன்னுமே வந்து அந்த மனசில் அந்த கோபங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஆல்ரெடி உங்கள் 2 பேருக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கும். உங்கள் 2 பேருக்குள்ளே பிரச்சனை இல்லை, அடுத்தவனால உங்கள் 2 பேர் பிரச்சனை வந்திருக்கும். அந்த ஒரு கிளாஷஸ் இருக்கும். இப்போவும் வந்து அந்த சண்டை போடுற மைண்டில், இல்லை ஏற்கனவே நடந்த சண்டையை பற்றி நினைக்கிறது, இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து உங்கள் பர்சன் மைண்டில் போயிட்டுருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். இங்கே ஒரே சண்டையாக தான் போயிட்டுருக்கு. 2 பேருக்குள்ளே ஒரு கிளாஷஸ் ஏற்படுது, இல்லை அடுத்தவனால இந்த ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் வந்து உங்கள் பர்சன் போயிட்டுருக்கு. அண்டு இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கரெக்டாக போகுமா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்குது. ஏன்னா சும்மா சும்மா ஒரு சண்டை 2 பேருக்கும் வருதுல்ல, 2 பேருக்கும் ஒருத்தர் சண்டை வருது, இல்லை அடுத்தவனால வருது. இது கரெக்டாக இருக்குமா? நாங்கள் பொருத்தமான ஒரு கப்புள்ஸ் தானா? நாங்கள் சோல்மேட் தானா? ட்வின் ஃப்ளேம் தானா? நாங்கள் கரெக்டான ஒரு லவர்ஸ் தானா? அப்படிங்கிற மாதிரியான ஒரு டவுட்டு வந்து ஒருத்தர் வர ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அண்ட் உங்கள் 2 பேருக்குள்ளே ஏஜ் டிஃப்ரெண்ட், கேஸ்ட் டிஃப்ரெண்ட், ரிலீஜன் டிஃப்ரெண்ட், இந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் பார்க்குறேன். அது இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் உங்கள் பர்சன் ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ மல்டிபிள் அந்த ஃபீலிங் இருக்குது. ஓகே, அந்த சேஸிங்கு, ரொம்ப அந்த எமோஷ்னலாக இருக்கிறது, அவங்க பண்ண தப்ப அவங்க உணர்றது, உங்களை பற்றியும் புரிஞ்சுக்கிறது, அண்ட் இந்த மாதிரியான ஒரு சில விஷயம் அவங்களுக்கு ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப் கரெக்டு தானா, இது கரெக்டாக போகுமா, 2 பேரும் வந்து என்ன சொல்கிறது, மேட் ஃபார் ஈச் அதர் தானா, அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் வந்து உங்கள் பர்சனுக்கு டெஃபினட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ இங்கே ஏதோ ஒரு டிஸ்ஹானஸ்ட்
அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இங்கே வந்திருக்கு. எப்படின்னா, ஒருத்தர் ஒருத்தர் நம்பிக்கை உள்ளவர்கள் தானா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இங்கே வந்திருக்கு. ஓகே, உங்கள் பர்சன் சைட்லேருந்து அவங்களுக்கு உங்கள் மேலே ஏதாவது ஒரு டவுட் இருக்கலாம், இல்லை உங்கள் சைட்லேருந்து அவங்க மேலே ஏதாவது ஒரு டவுட் இருக்கலாம். இது இப்போ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாகவும் இருக்கலாம். ஆல்ரெடி உங்கள் 2 பேரில் யாரோ ஒருத்தங்க இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து லெஃப்ட் ஆகிருக்கலாம், ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துட்டு போயிருக்கலாம். ஸோ அந்த விஷயமும் இந்த ரிலேஷன்ஷிப்பை ஒரு பாதிக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஓகே, இந்த பர்சனை நம்பலாமா, லெஃப்ட் ஆயிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்கள் பர்சன் சைட்லேருந்து வரலாம். இல்லை நீங்கள் அவங்கள நம்புவீங்களா, அண்ட் உங்கள் சைட்லேருந்து நீங்கள் யோசிப்பீங்களா இந்த பர்சனை நம்பலாமா இல்லை ஏமாற்றிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அண்ட் பாஸ்ட்டில் ஆல்ரெடி உங்கள் பர்சனோ இல்லை நீங்களோ அவங்கள லெஃப்ட் ஆகி ஏமாற்றிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி, சீட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருக்குன்னா, அதுவுமே இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி யோசிக்க வைக்கிறது, நெக்ஸ்ட் லெவலில் யோசிக்க வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகே, அண்டு ஓகே, உங்கள் 2 பேருக்குள்ளே இருக்க கெமிஸ்ட்ரி வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஓகே, இவ்வளோ நடந்திருக்கு 2 பேருக்குள்ளே, அந்த ஒரு சேஸிங்கு, சண்டை, இது எல்லாம் ஏமாத்துறது, இதெல்லாம் நடந்திருக்கு. பட் இருந்தாலும் உங்கள் 2 பேருக்குள்ளே அந்த கெமிஸ்ட்ரி வந்து நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். உங்கள் 2 பேருக்குள்ளே அந்த ஒரு ஸ்பார்க் இருக்குல்ல, உங்கள் 2 பேர் ரிலேஷன்ஷிப்பில் ஏகப்பட்ட ஃபைட்டு, ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறது, ஏமாத்துறது, பாஸ்ட்டில் ஏமாற்றிக்கிறது, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. பட் இதெல்லாம் இருந்தும் இந்த 2 பேர் ரிலேஷன்ஷிப்புங்களையும் ஏதோ ஒரு அட்ராக்ஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே, என் லைஃப்பில் இப்படி நடந்திருக்கு, நான் கூட ஏமாற்றிருக்கலாம், இல்லை நீங்கள் ஏமாற்றிருந்துருக்கலாம், அந்த மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அப்படி நடந்திருந்தாலும் உங்கள் 2 பேருக்குள்ள அந்த கெமிஸ்ட்ரி, ஸ்பார்க்கு, அட்ராக்ஷன், இது எல்லாமே நல்லா இருக்குது. ஒரு நல்ல ஒரு சோல்மேட் கனெக்ஷன் மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு நல்ல ஸ்பார்க் இருக்குது. என்ன தான் நடந்தாலும் ஒரு அட்ராக்ஷன் மட்டும் அது போக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் தான். 2 பேருக்கும் ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அண்டு பாஸ்ட்டில் நடந்த ஏமாற்றங்கள், சண்டைகள் பற்றி இப்போது ஒருத்தர் ரியலைசேஷன் வருது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகேவா, ஒருத்தருக்கு அந்த புரிதல் ஏற்படுது. எதனால் சண்டைகள் வந்துச்சு, எதனால் நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பில் அவ்வளோ சண்டை போட்டோம், அந்த மாதிரியான சில விஷயத்தை பற்றி அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க, அதை புரிஞ்சுக்கிறாங்க. ஏன் சண்டை வந்துச்சு, எதுக்கு சண்டை வந்துச்சு, ஏன் 2 பேருக்குள்ளே இப்படி ஒரு பிரச்சனைகள் வருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரிதல்கள் வந்து உங்கள் பர்சனுக்கு வர ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அண்ட் உங்கள் பர்சன் அப்பப்போ உங்களை ஸ்பை பண்ணுவாங்க. நீங்கள் ஆன்லைனில் இருக்கிறீங்களா இல்லையா, என்ன பண்ணுறீங்க, எது பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்பை பண்ணுற எனர்ஜி இருக்கும். ஸோ நாங்கள் பிளாக்கில் இருக்கோம், ஸ்பை பண்ணலாம் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இருந்தால், எல்லாருக்குமே 2 அக்கௌண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா, எல்லாருமே 2 அக்கௌண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. 2 ஃபேஸ்புக் ஐடி, 2 இன்ஸ்டாகிராம் ஐடி, 2 வாட்ஸ்அப் எல்லாமே வச்சுருப்பாங்க. பத்தாததுக்கு ஃப்ரெண்ட்ஸை வச்சு கூட பார்க்க சொல்லலாம். இந்த மாதிரிலாம் நிறைய கேடித்தனம் பண்ணலாம். ஓகே, கமெண்ட்ஸில் வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க, பார்க்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்கிறீங்க. பட் சான்சஸ் இருக்குது. ஓகேவா, என்ன தான் பிளாக் பண்ணாலும் இன்னொரு அக்கௌண்ட் வழியாக பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ உங்கள் பர்சனோட சேனலில் மெசேஜஸ் என்ன அப்படிங்கிறதையும் செக் பண்ணிடலாம். உங்கள் பர்சனோட சேனலில் மெசேஜஸ் ஒரு கன்ஃபார்ம்காக பண்ணிக்கலாம். ஓகே, ஐ கான்ட் டாக் டு யூ ரைட் நோ. ஸோ அதை தான் நான் பார்க்குறேன். 2 பேருக்குள்ளே அந்த நிறைய சண்டைகள் போயிருக்கு, ஏமாற்றம் நடந்திருக்கு. சோசியல் மீடியாவில் 2 பேரும் வந்து ஸ்பை மட்டும் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அதனால தான் அவங்க சொல்கிறாங்க ஐ கான்ட் டாக் டு யூ ரைட் நவ். ஏதோ ஒரு காரணங்கள் இருக்குது. ஓகே, என்னால் இப்போ உங்ககிட்ட பேச முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் உங்கள் பர்சன் சொல்கிறாங்க. இஸ் இட் ஓவர், இது அவ்வளோதானா, இந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சுதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு இது 2 பேர் சைட்லேயும் கேட்குற மாதிரி எனக்கு தெரியுது. அவ்வளோதானா, இந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சுதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஏக்கத்துடன் கேட்குற மாதிரியான ஒரு கேள்வி உங்கள் பர்சன் கேட்குறாங்க. எனக்கு 2 பேர் தரப்புலையும் கேட்குற மாதிரி எனக்கு தெரியுது. இட்ஸ் ஆல் டூ மச். ஏதோ நடந்திருக்கு, ஸோ இதெல்லாம் ரொம்ப அதிகம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் பர்சன் சொல்கிறாங்க. இட்ஸ் ஆல் டூ மச். இது வரைக்கும் நடந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஒரு அதிகப்படியான ஒரு விஷயங்கள், என்னால் இதை பொறுத்துக்க முடியாது. இட்ஸ் ஆல் டூ மச், நிறைய பண்ணியாச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்கிறாங்க. பட் அதுக்கு எதுக்கு சொல்கிறாங்கன்னு தெரியல. இட்ஸ் ஆல் டூ மச், இது ரொம்ப நிறைய போயிட்டே இருக்குது, இது ரொம்ப அதிகப்படியான ஒரு விஷயங்கள், இதுக்கு மேலே பொறுக்க முடியாது, ஏதோ சம்திங். ஓகே, இட்ஸ் ஆல் டூ மச் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஓகே, கரண்ட்டாக வந்து சிச்சுவேஷன் கொஞ்சம் அப்படி இப்படி தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது வந்து நல்லாவே தெரியுது. ஸோ பைல் 2,
உங்களுக்கான ரீடிங் இதுதான். உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் என்ன, சேனலில் மெசேஜஸ் ரெண்டுமே பார்த்தோம். ஸோ பொருந்தின விஷயத்த மட்டும் எடுத்துக்கோங்க, பொருந்தாத விஷயத்த அப்படியே விட்டுடலாம். ஓகேவா? அண்ட் என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. யாருக்காச்சும் பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் போட்டிருக்கேன், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணாதீங்க. ஓகேவா? வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டேக் கேர். பை.